இது வரைக்கும் எத்தனையோ மிஸ்ட்ரி பாக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் இது போன்ற ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. எவ்வளோ சேஃபா ஆனால் எந்த மாதிரி சுற்றி அமைச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமும் ஆன் கேமரால நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓ இப்படியே கொடுத்துட்டீங்களா? ஸோ நான் கூட லீக்கெல்லாம் வரும்போது இது உண்மையாக இருக்காதோன்னு நினச்சேன். வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய நீட்டமான ஒரு பாக்ஸை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். சரி அப்படி என்னதான் இருக்குன்றத உங்களுக்கு அப்படியே காமிச்சிடலாம். ஆடாப்பாவிகளா, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் டாடி. ஏப்ரல் ஃபூல். ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் 3A ப்ரோ, இன்னொன்று வந்து நத்திங் 3A. அப்புறம் இதுக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்தீங்க, ஏதாச்சும் இருக்கா? நான் கால் பைக்கே ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ கால் பை, பெரிய பாக்ஸ் வந்திருக்கு, அதில் என்ன இருக்கு? அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஃபோனை மட்டும் பார்க்கலாம். ப்ரோவை வந்து அப்புறம் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3A பண்ணலாம். ஓகே 3A. வா நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல். நல்லா ஹெவியாக இருக்கு. எப்படியும் 210 கிராம் இருக்குமோ? எடுத்த உடனே சொல்லியிருக்கிறேன், கரெக்டாக வந்தாலும் வந்துடும். செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? பார்த்துருவோம். சம்பிரதாயம் அதுதானே. டைப் சி டு டைப் சி, பிரைடட் கேபிள்ஸ் இல்லை, நார்மல் கேபிள் தான். பட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா இந்த பின், சிம் மெஜெக்டர் பின். இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கண்ணு மட்டும் மறைச்சிட்டு நீங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பழைய நத்திங் வைப் தான் வந்து இருக்கும். பட் கண்ணு மட்டும் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ஃபோனும் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. சரி இதை பூட்டப் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நம்ம அடுத்த மொபைலையும் பார்த்துடலாம். சரியா? ஸோ இது வந்து நத்திங் ஃபோன் 3A ப்ரோ. ஓகே, இந்த ஃபோனோட டிசைன் தான் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். கிளியாமல் எடுக்கணும். இதுவும் நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், கேமராவுடைய வித் எந்த அளவு வெளியில் வந்துருக்கு தெரியுதா? வா இங்கே பாருங்கள், செம்ம பெருசாக தெரியுது. ஹோப்ஃபுல்லி கேமரா அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். லெட் சி. வெயிட் மிஷின் வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3A. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் மாதிரி தெரிஞ்சு, பட் இப்போ கையில் எடுக்கும்போது அந்தளவுக்கு தெரிலிங்க. எனக்கு வந்து 190, அப்பயும் கிட்டத்தட்ட 198 மாதிரி தான் தெரியுது. சரி பார்க்கலாம். வேணாம், நான் 205 போயிடுறேன். ஆஹா 203. வாவ், ஐயோ இது கொஞ்சம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது ஆக்சுவலி. இந்த ஃபோனை சொல்லும் போது இருந்து இப்படி பிடிச்சி பார்க்கலாம். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட இது எனக்கு அதை விட லைட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ சொல்ல போனால் இது 195 கிராம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது 213 கிராம் இருக்குது நண்பர்களே. ஆனால் இதுதான் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் பரவாயில்ல. அண்ட் சர்ப்ரைசிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபிசிக்கல் ஓவர்வியூ பாருங்கள். ரெண்டு ஃபோன்லையுமே ஒரே மாதிரி தான் ஃபிசிக்கல் ஓவர்வியூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீழே நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போட்டிருக்கு. அது பக்கத்தில் நமக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு வால்யூம் லாக்கர் கீஸ் இருக்குது. ஒயிட் கலரில் நமக்கு பிளாக் கலருக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரே கலர் ஆக்சுவலி. இது வந்து கொஞ்சம் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. மேலே நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஆனால் வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் இருக்கு. அதுக்கு கீழே ஆக்ஷன் பட்டனை கொடுத்துருக்காங்க. அதுவும் மெர்ஜான மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நல்லா பெருசா ரெண்டுத்துலையுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத சீக்கிரமா உங்களுக்காக கொண்டு வரேன். 3 days later. ஸோ ஆஃப்டர் 3 days இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்ததுன்ற எங்களுடைய கருத்துக்களை சொல்றேன். ஏன்னா டிசைன்லயுமே இந்த கருத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 2A அதையே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு கேமராவா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து பழகின டிசைன் நல்லா தான் இருக்கு. பட் இது இனிஷியலா பார்க்கும் போதே கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஆக்வர்டா வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லி டீம் எல்லார்கிட்டையுமே வந்து கேட்டு பார்த்தோம். எல்லாருக்குமே ரொம்ப ஆக்வர்டா தான் வந்து இருந்துச்சு. அதற்கான காரணம் என்னன்னா, இப்போ இந்த டிசைனை பாருங்க. இப்போ இதுல அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கேமராவை அங்கிருந்து தூக்கிட்டு இந்த இடத்துல போட்டா இப்போ எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? பட் இப்படி இருந்தா எத்தனை நாள் இந்த கேமராவை பத்தி பேசுவீங்க, இந்த போனை பத்தி பேசுவீங்க? கம்மியா தான் பேசுவீங்க. அதனால இப்படி வச்சுட்டா இப்போ நிறைய காலம் பேசுவீங்க. ஸோ இப்படியும் ஒரு பப்ளிசிட்டி. மற்றபடி டிசைன்ல என்ன மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா, ப்ரோல நமக்கு இந்த பம்ப் இருக்கு, கேமரா பம்ப். இதெல்லாம் இந்த பம்ப் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமே இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் பட்டன். எஸ், இதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது, உள்ள பேசலாம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கேமரா பம்ப் பார்க்கறதுக்கு இந்த டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக்கியா இருக்கு. இந்த கேமரா பம்புடைய டிசைன் எந்த மாதிரி இருக்கோ அதையும் சேர்த்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லை அதே மாதிரி டிசைன்ல பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நார்மலாக பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலுமே இந்த சைடை பார்க்கும்போது கொஞ்சம் பிளாஸ்டிக் தானோ அப்படின்ற மாதிரி அந்த உண்மை கொஞ்சம் ஆழமாக தெரியுது. மற்றபடி ரெண்டுத்துலையுமே IP64க்கான ரேட்டிங் தான் தந்திருக்காங்க. அண்ட் முன்னாடி ப்ரொடெக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் இருக்குது. ஸோ பாண்டா கிளாஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக தான் வச்சுக்கணும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் மற்றவங்களாம் IP69க்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ தான் 64 கொடுக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது.
ஸோ இன் ஃபீலை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது. போன ஜென்ரேஷன் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான். கொஞ்சம் இந்த கார்னர்ஸ்லாம் கர்வ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் இல்லை. ஸோ பிடிக்கும் போது கொஞ்சம் பழகணும், இல்லை ஒரு கேஸை போடணும், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டிஸ்பிளே 3A Pro ரெண்டுத்துலையுமே ஒரே டிஸ்பிளே தான். பார்க்கும்போது சைஸ்லேருந்து எல்லாமே அப்படியே தாங்க. 6.77 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்திருக்கு. 800 நிட்ஸ்க்கான டிபிக்கல் பிரைட்னஸ், 1300 நிட்ஸ்க்கான அவுட்டோர் பிரைட்னஸ் அண்ட் 3000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண ரெண்டு பேருக்குமே அவுட்டோர்ல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் இந்த 3000 ஹெர்ட்ஸ் HDRன்னு சொல்லும் போது தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இடிச்சிச்சு. ஏன்னா எப்படி நெட்ஃபிளிக்ஸ்ல HDRக்கான சப்போர்ட் கிடையாது, யூடியூப்ல மட்டும் தான் இருக்கு. அந்த யூடியூப்லயுமே ஒர்க் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா அந்த பக் வீடியோ ஷூட் பண்ணதை எடுத்து வைங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா? எஸ், ஆக்சுவலி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகி HDR வரணும், பட் வரமாட்டேங்குது. இப்படி திருப்பி காமிக்கும் போது மட்டும் தான் நடுவில் வந்து காமிச்சிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு பெரிய பக் இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் போன ஜென்ரேஷன் நம்ம சொன்ன அதே குற்றச்சாட்டு தான். அதிகப்படியாக எங்கே கீழே வைக்கக்கூடாதோ அவ்வளோ கீழே இறங்கி வச்சிருக்காங்க. யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப பழகி மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரெண்டு ஃபோன்லையுமே எப்படி இருக்குது கேட்டு பாருங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் நல்லாவே இருக்குது, லவுடாகவும் இருக்குது, கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் பேஸுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. பட் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி கால்பாயுடைய முந்தைய கம்பெனி OnePlus கூட கம்பேர் பண்ண மாட்டோம், கொஞ்சமாக பஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மற்றபடி ஸ்டில் இட்ஸ் அ குட் ஸ்பீக்கர். சரி, இப்போ முக்கியமாக ப்ராசஸரை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இதில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஸோ ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்போ நம்ம எதிர்பார்க்கறது ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தா அதுதான் கிடையாது. இதில் 7s Gen 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன்லையுமே. இந்த ப்ராசஸர் மோசம்னு சொல்ல கிடையாது. ஏற்கனவே இதே ப்ராசஸர் நம்ம 24,000 பட்ஜெட்லாம் வந்து பார்த்துருக்கோம். அப்போ இதோடைய பிரைசிங் அதுக்குள்ள இருக்குமான்றதை கெஸ் பண்ணி பாருங்க. இது வரும், இது கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அதை அவங்க காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மற்ற இடத்துல ஃபில் பண்ணணும். அதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, இப்போ ப்ராசஸர் எப்படி இருக்கு? ரெண்டுத்துலையுமே ஒரே ப்ராசஸர். AnTuTu ஸ்கோர் நல்ல ஸ்கோர் தான். உங்களுக்கு CPU த்ராட்லிங்லேருந்து 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்டர்ஸ்லேருந்து ஓரளவுக்கு பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஆனால் கேம் பிளே ப்ராக்டிக்கலாக பண்ணும்பொழுது 3Aல ஓரளவுக்கு நல்ல கேம் பிளே பண்ண முடியுது. அதாவது 90 FPS சப்போர்ட்டே உங்களுக்கு BGMல வருது. ஓரளவுக்கு மாடரேட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் கேம் பிளே பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரோவில் ஒரு பெரிய பக் இருக்குது. 60 FPS வரைக்கும் தான் விளையாடவே முடியுது. அதுலேயுமே ஃப்ரேம் ட்ராப்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியுது. சம் பக்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அது என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ கேமிங்காகன்னு மட்டும் இதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்குறீங்க மாடரேட்டாக விளையாடலாம் அப்படின்னா மட்டும் விளையாட முடியும். இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்பெஷல் ஃபீச்சர். என்னங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காகவே இந்த ஒரு பட்டனை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். தட் இஸ் எசென்ஷியல் ஸ்பேஸ் கீ. ஆக்ஷன் பட்டனே நாங்கள் கழுவி ஊற்றினுக்கிறோம். நீங்கள் என்னடா எசென்ஷியல் ஸ்பேஸ் கீன்னு வேறு வச்சிருக்கீங்க. சரி, இந்த ஸ்பெஷல் பட்டன் நம்ம ஸ்பெஷல் பட்டன் வச்சுக்கலாம். இந்த ஸ்பெஷல் பட்டன் வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்னு கற்பனை பண்ணியிருப்பீங்க. கேமரா எடுக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணலாம், இல்லை நம்ம ஷார்ட்கட்ஸ் அசைன் பண்ணிக்கலாம், ஆப்பை குயிக்காக வந்து வச்சுக்கலாம், டார்ச் ஆன் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் யோசிச்சிருந்தீங்கன்னா குழி தோண்டி இப்பயே புதைச்சிருங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் கீ தானே கேட்குறீங்க. ஆக்சுவலி எசென்சியல் ஸ்பேஸ்னு உள்ள ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக ஒரு ஃபீச்சராக அதுக்கான கீ அது. சரி, அந்த எசென்சியல் ஸ்பேஸில் தான் என்னத்தை தான் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். லாங் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூடவே வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் டெக்ஸ்டையும் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் போய் எசென்சியல் ஸ்பேஸில் சேவ் ஆகிடும். சரி, அந்த எசென்சியல் ஸ்பேஸ் எங்கப்பா இருக்குது அப்படின்னா வழி தெரியாமல் முழிக்க வேணாம். இதே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எசென்சியல் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். எசென்சியல் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். இப்படி நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது தான் மொழி தெரியாத ஊரில் வழி தெரியாமல் நின்ன ஆள் மாதிரி எதுவுமே புரியாமல் தலைவலியோடு நின்னேன். ஏன்னா அந்த யூஐயே அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக இருந்ததுனால எது ஃபோல்டர் எது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் மாற்றி எடுக்கும் போது தான் கொஞ்சம் பழகிடுச்சு. பட் இதில் என்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏதுன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லிடுது. இல்லை நீங்கள் வாய்ஸில் கொடுத்தீங்கனாலுமே நீங்கள் பேசும்பொழுது உங்கள் மொழி என்ன அப்படின்றத பொறுத்து இங்கிலீஷ்னா அக்யூரேட்டாக அது என்ன ஏதுன்றது அப்படியே எடுத்து வச்சுக்குது. அதில் நீங்கள் ஏதாச்சும் ரிமைண்டர் பண்ண சொல்கிறீங்கன்னா அந்த ரிமைண்டர் என்ன ஏதுன்றதையும் அதையும் அப்கமிங்கில் போட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு இந்த வீடியோ லைவ் ஆகணும் அப்படின்னா 10 AM டுமாரோ அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ராக்டில் வந்து என்ன ஏதுன்றது மட்டும் ஓவர் வியூவாக வந்து கொடுத்துருது. பட் இதுவே உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறது கிடையாது. ஸோ சொல்லும் போது எனக்கே உங்களுக்கு புரியுமா இல்லையான்ற டவுட் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு அந்த பீரோவில் கரெக்டாக வச்சு காமிச்சிடுங்க. ஸோ பார்க்கும்போது இப்படி இருக்குதுங்களா, இவ்வளோ தாங்க. இதில் ஏதாச்சும் ஏஐலாம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம பேசுகிற வாய்ஸ்லேருந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிவிடுது. தமிழாக இருக்கும் பட்சத்தில் வேணாம், அதை வேற சொல்லியே அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும். கொஞ்சம் கொலை பண்ணுற மாதிரி தான் வருது, கரெக்டாக தமிழ் மாதிரியே வரல. மற்றபடி எந்த ஒரு யூஸுமே இந்த பட்டனுக்கு இப்போதைக்கு கிடையாது. விச் இஸ் அ பிக் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பட்டன், அதுவும் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனை விட இதுதான் நல்லா பெருசாக நல்லா கை வைக்கிறதுக்கு நல்லா அகலமாக இருக்குது. நிறைய டைம் எங்கள் பவர் பட்டன் 2 பேர்கிட்ட இந்த ஃபோனை கொடுத்துருந்தேன். 2 மொபைலையும் 2 பேருமே ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்னன்னா, பவர் பட்டன் இருந்துச்சு நிறைய டைம் நாங்கள் இதே அமைச்சிட்டு இருக்கோம், கடைசி 3 நாளான்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ மிஸ்டேக்கன்லி நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு
பட்டன் வேற எதுக்குமே கஸ்டமைஸ் பண்ண முடியல அப்படின்றது இட்ஸ் a sad part. What bro, it's very wrong bro. சரி, இந்த கிளிஃப்ல ஏதாச்சும் மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளிஃப்லேயே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். 2 ஃபோன்லையுமே கிளிஃப் லைட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே மட்டும் தான், கீழெல்லாம் கிடையாது. கசகசன்னு கொஞ்சம் மாற்றிருக்காங்க டிசைன் வைஸும். லைட்டாக அந்த கீழே இருக்கிற டிசைன்லாம் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி தெரியும், டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. அந்த டிசைனை மாற்றிருக்காங்க இல்லையா. கிளிஃப் இதில் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இதில் வந்து அந்த கேமரா பம்ப் இருக்கிறதுனால ஒரு சைடில் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. அது ஒரு சில டைமில் மேபி இன்கன்வீனியாக இருக்கலாம். சரி, இந்த கிளிஃப் லைட்டில் புதுசாக ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு ரிங் டோன் ஒரு சிலது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் விஷுவலைசேஷன் இருக்குது. அதன் மூலியமாக இந்த ஃபோன்லேருந்து என்னென்னலாம் சவுண்ட் அவுட்புட் வருதோ அதற்கேற்ப பின்னாடி அதுவும் ஜங்கு பொங்குன்னு குதிக்கும். இதுக்கப்புறமா தான் வருது நம்மளுடைய முக்கியமான பெரிய டிஃப்ரென்ஸே. ஏன்னா மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட காமனாக தான் இருந்துச்சு இல்லையா. பின்னாடி இந்த கேமராவை பார்க்கும்போது டிசைன்லாம் வேறு மாதிரி இருக்கே, அப்போ இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க சரியா. ஃபஸ்ட்டு நம்ம 3A ப்ரோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 50 மேப்ஸ்க்கான 3x பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் இருக்குது, அண்ட் 50 மேப்ஸ்க்கான செல்ஃபி ப்ரோவில். ஓகேங்களா. இப்போ 3Aல என்ன இருக்குன்னா 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 50 மேப்ஸ்க்கான 2x டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் இருக்குது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இங்கே 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி. இப்போ புரிஞ்சுதா? டெலஸ்கோப் பெரிஸ்கோப் மாறின மாதிரி செல்ஃபியில் 32க்கு பதில் 50 மேப்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த கேமரா சாம்பிள்ஸை சொல்கிறதுக்கு முன்பாக இதற்கு முன்னாடி நத்திங் 2A 2A+, அந்த எல்லா ஃபோன்லையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நத்திங்கை வந்து வச்சு செஞ்சுருக்கிற முக்கியமான விஷயமே அந்த கேமரா தான். கேமரா செம மொக்கையாக வந்து இருந்துச்சு. சரி, இந்த வாட்டி இவ்வளோ பில்டப்லாம் கொடுக்குறாங்களே, இந்த வாட்டி ஒழுங்காக கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது என்னன்னு சொல்கிறது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 கேமராலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் ஒரு கேள்விக்கறி. இன்ஃபேக்ட் நம்ம ப்ரோலேருந்து போயிடலாம். ஸோ ப்ரோவில் நம்ம பிரைமரி கேமரா எடுத்தாலுமே சரி, நீங்கள் பெரிஸ்கோப் லென்ஸ் மூலியமாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோலுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அளவுக்கு நல்லா ரீட்டைனாக இருக்குது, டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்குது, டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்குது. ஒரே ஒரு இடம் நல்லா சொதப்புற இடம் எதுறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 இடம். எந்த இடத்துல சொதப்புதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது அந்த எட்ஜ் டிரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த முடியெல்லாம் வந்து ஹார்டாக வந்து கட் பண்ணிடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1x நல்லா இருக்கு, 3x நல்லா இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் அந்த 2x நடுவில் இருக்குது பாருங்க, அது வந்து ஜூம் இன் ஷாட், ஓகேவா, டிஜிட்டல் ஜூமில் பண்ணுறது. அது மட்டும் ப்ராசஸிங் சரியில்லை. எனக்கு ஜூம் பண்ணி டீட்டெயில்ஸ் இல்லாட்டி கூட பிரச்சனை கிடையாது, அந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதே போல் 3Aல எதிராக நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி எல்லாம் இட்ஸ் ஃபார் மோர் பெட்டர். நம்ம 2A வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் வாங்கியிருந்தோம், பிளாக் கலரும் வாங்கியிருந்தோம், ஒன்றுத்துல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா. இதில் அப்படியெல்லாம் இல்லை. கேமரா வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. முன்ன இருந்த அந்த பெரிய பிரச்சனை இதில் இல்லை, சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா 1xலேயே அந்த ப்ராசஸிங் வந்து வேறு மாதிரி இருக்குது. 2x அதுக்கு மேலாம் போகும்போது பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெரிய பக் தான், அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, போன வாட்டி ஒரு 3 மார்க் 4 மார்க் நான் கொடுத்துருந்தேன் 10 மதிப்பெண்களுக்கு அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6.5 7 கூட தருவேன் இந்த ஃபோனுக்கு. இதில் வந்து 6.5 வந்து தருவேன். சரி, செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2த்துலையுமே ஸ்கின் டோன் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்பெஷலி 50 மேப்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, கலர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா ரீட்டைன் பண்ணியிருக்கு. இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்க. அண்ட் நத்திங் OS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சம்திங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நத்திங் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்து வீடியோலாம் போட்டு அதே விஷயங்கள் தான். யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது. ஆனால் 1-2 பக் இருக்குது. ஸோ யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கோம், திடீர்னு பாஸ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வரோம் அப்படின்னா அப்போ வந்து ப்ளே ஆகிறதில்ல, ப்ளே கொடுத்தாலே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பக் இருக்குது. ஸோ நத்திங்கில் எந்த விஷயம் வந்து மாறுதோ இல்லையோ, இந்த பக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் அது நமக்கு மட்டும் தான் வருதா, ஏன்னா நம்ம தான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சொல்கிறோம். பட் இந்த மாதிரி இருக்குது. 3Aல இருந்துச்சு, 3A ப்ரோவில் அந்த மாதிரி பக்கெல்லாம் எதுவுமே அந்த இடத்துல இல்லை, ஆனால் கேமிங்கில் மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் OS அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 4 OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெல்கம் மூவ். ஏன்னா போன வாட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவும் Android 15 மேலே கொடுத்துட்டு அப்டேட் இவ்வளோ கொடுக்குறாங்கன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா Android 15 கொடுத்துட்டு 4 வருஷம் போது நமக்கு கம்மியாக தெரிகிற மாதிரிலாம் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய அப்டேட்டை நிறுத்தி வச்சுட்டு, நம்ம ரீசெண்டாக தான் பண்ணியிருந்தோம் சம்சா, அது வந்து பார்த்தீங்கன்னா Android 14 15 கூட இல்லை, அதுலேருந்து 6 வருஷம். நீங்கள் அதை கொடுத்துட்டா 5 வருஷம் ஆகிடுமே, ரவுண்டு கம்மியாகிடும்ல, அப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி, 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வரும். சார்ஜர் வராது, சார்ஜ் நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கிக்கணும். பட் 5000 mAh பேட்டரியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 நாள் பத்தாது. இன்னும் லாங் டேர்ம் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ நம்ம கொண்டு வரும்போது எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை சேர்த்து சொல்கிறேன். இந்த ஃபோனில் மட்டும் எங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 8 hours கிட்ட ஸ்க்ரீன் ஆன் டைம் இப்போதைக்கு வந்திருக்கு. பட் இன்னும் இந்த டெஸ்ட் பண்ணும். மற்றபடி கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. 5G பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. USB 2.0 தான் 2த்துலையுமே இருக்குது. எப்போ ப்ரோவில் கூட மாற்றலையா? ஸோ எதுவுமே மாற்றலை. ஆக மட்டும் மாப்பிள்ளை இவர் தான், சட்டை
மட்டும் என்னது. அஃபிஷியல் பிரைசிங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. 25,000 ரூபாய்க்கு 3A, 30,000 ரூபாய்க்கு 3A Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வச்சிருக்காங்க 2 கேமரா மாற்றங்களுக்காக. அது ஒர்த்தான்றதை நீங்கள் சொல்லுங்கள். பட் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க இனிஷியலாக கார்டு ஆஃபர்லாம் 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது டிஃபால்ட் ப்ரைஸிங்கே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருக்குது, LTPO டிஸ்பிளே வந்து கிடையாது, ப்ராசஸரும் ரொம்ப புதுசு கிடையாது, 1 வருஷம் பழசு தான். ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது. ஆக்சுவலி போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் ஆப்டிமைசேஷன் பரவாயில்ல. இன்னும் ஒரு சில பக் இருக்குது, ரெண்டுத்துலையுமே அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கேமரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக நான் நத்திங்கை வந்து பாராட்டணும். பட் இருந்தாலும் இது இன்னும் ஃபுல்லாக இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.